பொய்யாகி போன என் கவிகள் எல்லாம் மெய்யாகி போகிறதே உன் வருகையினால். நிழலாகி போன என் கனவுகள் எல்லாம் நிஜமாகி போகிறதே உன் நினைவின் பின்னே. புகழ் பெற்று புவி மிளிரும் புலக்கண்ணே, கோடான கோடி வணக்கங்கள். நடுவர் அவர்களே, எந்தரப்புவாதியே, எதிர்த்தரப்புவாதிகளே, அவையோரே, அனைவருக்கும் என் மாலை வணக்கங்கள். அருமையான தலைப்பு. குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் ஆண்களே என்று எடுத்துரைப்பதற்காக நான் வந்துள்ளேன். இங்கே குடும்பம் என்று பார்ப்போமானால், குடும்பம் ஒரு சமூகத்தின் அமைப்பாகவும், அங்கே கணவன் மனைவி பிள்ளைகள் அதனுடைய அங்கத்தவர்களாகவும் காணப்படுகிறார்கள். குடும்பத்தின் அங்கத்தவர்களின் மகிழ்ச்சிக்கு ஆணின் உழைப்பு காரணமாக இருக்கின்றது. இங்கே ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அந்த குடும்பம் தன்னிறைவு அடைந்ததாக இருக்க வேண்டும். தன்னிறைவு அடைந்ததாக இருப்பதற்கு பொருள் ஈட்ட வேண்டும். பொருள் ஈட்டுவதற்கு யார் காரணமாக இருக்கின்றான்? அந்த வீட்டின் தலைவனே காரணமாக இருக்கின்றான். அவன் கடும் குளிர் பனி என்று பாராது விடிய வலிக்கிட்டு வேலைக்கு போனான் என்று சொன்னால் இரவு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருகிறான். அதற்காக பெண்கள் சம்பாதிக்கவில்லை என்று கூறவில்லை. சிறு பிள்ளை வேளாண்மை வீடு சேராது என்று சுருக்கமாக கூறி முடிக்கின்றேன். அடுத்த இந்த மனைவிகள் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணம் என்று சொல்லுவதை விட அவர்கள் குடும்பத்திலே பிரச்சனைக்கு காரணம் என்றே நான் கூறுகின்றேன். மனைவி என்றால் என்ன நடுவர் அவர்களே? மனைவி என்றால் வைஃப். வைஃப் என்றால் என்ன? வைஃப் என்றால் வித்தவுட் இன்ஃபர்மேஷன் ஃபைட்டிங் எவ்ரிடே. அதான் that is wife. இந்த வைஃப் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், யாராவது வீட்டில் மாமனார் மருமகன் சண்டை நடைபெற்றதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இங்கே ஒவ்வொரு நாளும் மருமகள் மாமியார் பிரச்சனையை தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். சினிமா நாடகம் பார்ப்பீங்க. இதைத்தான் ஒரு ஈழத்தில் உள்ள கணவன் சொல்கின்றார், மாமனாரை மாமியாரை மதிக்க தெரியல, சேவல் கூவி கூட குரட்ட விட்டு நல்லா தூங்குது, சேர போட்டு குந்தி கொண்டு டிவி பாக்குது, அது மிச்சமான சோத்தான் எனக்கு கொடுக்குது, அட குனிய மாட்டேங்குது, நிமிர மாட்டேங்குது, பழைய கிரைண்டர் போல இடத்தை விட்டு நகர மாட்டேங்குது, கூட்ட தெரியல, பெருக்க தெரியல, சாணி தெளிச்சு வாசல் போலம் போட தெரியல என்று ஈழத்தில் உள்ள ஒரு கணவனின் புலம்பலாக இருக்கின்றது. அடுத்தது நீங்கள் சொல்லலாம், பெண்களே நாட்டின் கண்கள் என்று சொல்லலாம். பெண்களே நாட்டின் கண்கள் தான், அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் அந்த பெண்களுக்கு கண்களாக அமைவது ஆண்களே தான் என்று இங்கு ஆணித்தரமாக உரைக்கின்றேன். என்றைக்காவது ஒரு பெண் என்னுடைய கணவன் உழைத்து அந்த உழைப்பில் தான் நாங்கள் வாழ்கின்றோம், மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் என்று கூறுவாள் என்று சொன்னால், அப்படி ஒரு தரமே சொல்லாயினம். நான் வேலைக்கு போறேன், நான் உழைக்கிறேன், எந்த சம்பாத்தியத்திலான் இந்த குடும்பம் நடக்குது என்றுதான் ஒவ்வொரு பெண்களும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கணவனுடைய சம்பாத்தியத்தின் அரைவாசி சாரிக்கு போயிடும், மேக்கப்புக்கு போயிடும். மேக் பிராண்டில ஃபவுண்டேஷன் வேணும், ஊதா பியூட்டியில கன்சீலர் வேணும், செஃபோராவில லிப்ஸ்டிக் வேணும். இதுதான் அவன் பெஸ்ட் பிராண்டாக இருக்குது. ஒரு பெண் எப்போதுமே தான் மேக்கப் போட்டாவது அழகா இருக்கணும் சொல்லி நினைப்பாள். ஆனால் ஒரு ஆண் தன்னுடைய அழகை இழந்தாவது அந்த குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைப்பாள். இதையே ஒரு கவிஞன் என்னன்னு சொல்கிறான் சொன்னால், பட்டு கொடுக்காத மகிழ்ச்சியை, பணம் துட்டு கொடுக்காத இன்பத்தை, நகை நட்டு கொடுக்காத சந்தோஷத்தை விட்டு கொடுத்து பார், உன் கணவன் கொடுத்து விடுவான் என்று சொல்கிறான். இந்த ஆண்கள் ஆண்களே, மஞ்சள் கயிறு ஒன்றை எடுத்து நீங்கள் முடிச்சு போட்டு கையில கட்டினீங்களா அதை காப்பு, அதே மஞ்சள் கயிறை 3 முடிச்சு போட்டு ஒரு பெண்ணுக்கு கட்டினீங்களென்றால் அதுதான் நீங்கள் உங்களுக்கு வைக்கிற ஆப்பு. அடுத்தது ஒரு பெண் மிகவும் புத்திசாலி. பெண் என்ன செய்வாள் என்று சொன்னால், ஐயா தாலி கட்டுக்கும் போது சொல்லுவார், எல்லாருக்கும் அங்கே வெறும் நல்ல நேரம் போகுது, நல்ல நேரம் போகுது, நல்ல போகுது சொல்லுவார். அது யாரு கண்டா கல்யாணத்துக்கு மூத்தம் இல்லை, மாப்பிள்ளை சொல்றது உண்டு, நல்ல மூத்தம் இதோட முடிஞ்சுது, அதனால நல்ல நேரம் போகணும்னு ஐயா சொல்லி கொண்டே இருப்பார். அடுத்தது நடுவர் அவர்களே, பெண் மிகவும் புத்திசாலி. ஆண்கள் அமைதியாக இருப்பாள், பெண் கதைச்சு கொண்டே இருப்பாள்.
அவள் வந்து என்ன செய்வாள்னு சொன்னால் காதலிக்கும் போது அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடுவாள், மற்றவர்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக பெயரை சொல்லி கண்ணா கண்ணா ஆண்டு கூப்பிடுவாள். அப்ப இந்த கணவன் கேட்கிறான், நீ என்ன கண்ணா கண்ணா ஆண்டு கூப்பிட்ட, நீ இப்ப வந்து அதுக்கப்புறம் என்ன செய்யறாள்னு சொன்னால் அன்பு வெள்ளம் ஊற்றெடுக்கவே அவள் அத்தான் அத்தான் என்று சொல்லி கூப்பிடுகிறாள். பிறகு என்ன செய்யறாள், அப்பா அப்பா என்று கூப்பிடுகிறாள். ஏன் அப்பா அப்பா என்று கூப்பிடுகிறாள் என்று சொன்னால் ஒரு தந்தைக்கு ஒரு குழந்தைக்கு தந்தையாகி விட்டார் என்பதை உலகம் அறிய செய்வதற்கு, உலகத்திற்கு அறிய செய்வதற்காக அப்பா அப்பா என்று கூப்பிடுகிறாள். இப்ப என்ன கூப்பிடுகிறாள், டேய் 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 என்று கூப்பிடுகிறாள். ஆனால் ஆண் வந்து எப்பொழுதுமே டார்லிங் டியர் அப்பா அப்படி கூப்பிட்டானோ இப்பவும் அப்படியே கூப்பிடுகிறார். இதை என்னன்னு நான் சொல்றேன்னு சொன்னால் டார்லிங் என்றதுல டாவும் டியர் என்றதுல டியும் எடுத்து குழந்தை தந்தையை டாடி என்று கூப்பிடுகிறது. அடுத்தது இதையே கண்ணதாசன் சொல்கிறார் என்னென்றால், காட்டுமானை வேட்டையாட தயங்கவில்லையே இந்த வீட்டுமானின் உள்ளமேனோ விளங்கவில்லையே, கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே, நான் கொண்டு வந்த பெண்ணின் உள்ளமேனோ விளங்கவில்லையே என்று. எனவே இந்த குடும்ப வாழ்க்கைக்கு வந்து ஆண்களும் அவர்களுடைய உழைப்பும் அந்த குடும்பத்தை குழந்தைகளை மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்றன என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.